நிர்வாகம். அதாவது நீங்கள் ஒரு நிர்வாகம் பண்ணுற கோயில், இல்லை ஒரு சங்கம், ஒரு அமைப்பு, ஒரு சொசைட்டி, ஏதோ ஒரு விளையாட்டு இது. ஒரு டியூப் லைட் ஒன்று ஃபீஸாக போயிடுச்சு. யார் மாற்றணும்? நிர்வாகம் மாற்றணும். நீ பார்த்துட்டு அவசரப்பட்டு நானே மாற்றிக்கிறேன்னு மாற்றிடுறேன். அடுத்து எங்கேயோ இன்னொரு இடத்துல ஒரு டியூப் லைட்டோ ஏதோ சுவிட்சோ உடஞ்சி போயிருது. அதையும் யாரோ ஒருத்தர் ஃபண்டு யாரோ ஒருத்தர் மாற்றிடுறாங்க. ஆனால் பண்ண வேண்டியது நிர்வாகம். நீங்கள் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஒரு காஸ்ட்லியாக கோயில்லாம் ஒரு மணி ஒன்று வாங்க வேண்டிய கட்டாயம் வருது. நிர்வாகம் வாங்கும். யாரோ ஒருத்தர் கொடுக்க வசதினா நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. அது தப்பானா ரொம்ப சிந்திச்சா தப்பு தான். நிர்வாக வழியாக தான் பண்ணணும். ஆனால் நீங்களே பண்ணுறேன்னு சொல்லிக்கிறீங்க. அதை தானம் பண்ணுறதுனால யாரும் மறுக்க போகிறதில்ல. எல்லோரும் அது வாங்கினா நல்லது, ஸோ பண்ணிக்கிறீங்க. ஆனால் பண்ண வேண்டியது நிர்வாகம். நாளைக்கு இன்னொன்று பெருசாக ஒரு சுவரே கட்டணும். அப்போ யார் பண்ணுவா? நிர்வாகம் தான் பண்ணுவாங்க. அன்றைக்கி நிர்வாகம் பண்ணலைன்னா நீங்கள் பண்ணினீங்கன்னா அப்புறம் நீங்கள் கட்டுற வரிக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் அந்த நிர்வாகங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? அதை யார் பண்ணணும்? அவங்க தான் பண்ணணும். வேறு யாராலும் பண்ண முடியுமா? ஒரு தடவை 2 தடவை நீங்கள் டியூப்லைட் மாற்றிட்டீங்க. ஓயாமல் டியூப்லைட் மாற்றினா யார் அதை ஃபுல்லாக கவனித்து என்ன ப்ராப்ளம்னு யார் பார்க்கணும்? நிர்வாகம் தான் பார்க்கும். அதே தான் இந்த சமுதாயத்தில் வறுமையை ஒழிக்கணும், தீண்டாமையை ஒழிக்கணும், ஜாதி கொடுமையை ஒழிக்கணும், மத கொடுமையை ஒழிக்கணும், ரோடு சரியில்லை அதை சரி பண்ணணும், பாலிதீன் கவராக கிடக்க அதை சரி பண்ணணும், சுற்றுப்புற சூழல் அதை அப்போ சரி பண்ணணும், மக்கள்லாம் சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்காங்க, கெட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, திருட ஆரம்பிச்சா, சமுதாயம் சீரழிஞ்சு போச்சு. இதை எப்படி சரி பண்ணணும்? நீங்களே ஒவ்வொன்றா கேஸை கொடுத்து ரெடி பண்ணுறதும், கேஸை கொடுப்பீங்க, ரெடி ஆகும், மறுபடியும் கேஸை கொடுப்பீங்க, இப்போ ஜாதி பிரச்சனை சண்டை போடுவீங்க, அப்புறம் யாரோ அப்படியா? நிர்வாகம் அதை கவனிக்கணும். ஜாதி சண்டை ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, எதனால் வந்தது, இது எல்லாத்தையும் நிர்வாகம் கவனித்து, அப்போ இந்த ரீசன் இருக்கிறதுனால தான் மத கொடுமை இருக்குது, அப்போ இந்த இதை சால்வ் பண்ணால் மத கொடுமை சால்வ் பண்ணால் சால்வ்டு. ஜாதி பிரச்சனை இதனால தான் ஜாதி பிரச்சனைனா அந்த இதை உள்ளே கொண்டு வந்து அதை டெவலப் பண்ணால் அந்த மத ஜாதி பிரச்சனை சால்வ்டு. இங்கே ஜாதி மதம் எல்லாத்துக்கும் மேலானது நிர்வாகம். அதனால தான் ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்னும் ஜாதி பிரச்சனை மத பிரச்சனையே போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஊரில் ஒரு ரோடு கூட இன்னும் சரி பண்ண முடியாமல் போட சொல்லிட்டு போராடிட்டு கிடக்கீங்கல்ல, அந்த மாதிரி தான் அதுவும் கிடக்கும். ஆனால் இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்கே இருக்குது? உங்களோட ஓட்டில் இருக்குது, நிர்வாகத்தில் இருக்குது. அந்த நிர்வாகம் எல்லாத்தையும் சரியாக பண்ணி தான் ஆகும். பண்ணலைன்னா அடுத்த தடவை நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க. ஆனால் இவ்வளோ இருந்தும் நிர்வாகம் பண்ணலைன்னு நீங்கள் திரும்ப சொன்னீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடுறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கல. அதில் சரியான நபர் தவறான நபர் வந்தால் தூக்கி எறிகிற புத்திசாலித்தனம் உங்ககிட்ட இல்லை, அந்த அறிவு கூர்மை உங்ககிட்ட இல்லை. சில ஆசைகளுக்கும் சில இதுகளுக்கும் சகாயங்களுக்கும் உட்பட்டு சாத்தானோட செயலுக்கு சிற்பட்டு நீங்கள் தவறான நபர்களை அதில் வச்சிடுறீங்கிறது மட்டும்தான் உண்மை. அப்படி தவறாக ஓட்டை பயன்படுத்துகிற நீங்கள் தவறாக பயன்படுத்தினா இந்த சமுதாயம் ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்கள் ஓட்டை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இது அத்தனையும் சரியாக தீர்வு அந்த ஓட்டிலேருந்து உங்களுக்கு வரும், வந்தே தீரும், இது நடந்தே தீரும். நீங்கள் செய்கிற ஓட்டை சரியாக செய்யுங்க, சிந்தியுங்க.